السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ் இஸ்லாஹி சென்டர் சார்பாக நடத்தப்படுகிற இன்றைய பயிலரங்கம் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாகும். இதற்கு முன்பு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு தலைப்பை பல உலமாக்கள் பேசுகின்ற ஒரு கருத்து பகிர்வாக அல்லது ஒரு பயிலரங்கமாக இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுவாக இன்று நாம் எடுத்த இந்த தலைப்பு குழந்தை வளர்ப்பிலே பெற்றோர்கள் எதிர்கொள்கிற சவால்கள், முறையான குழந்தைகளை உருவாக்குவதில் நாம் எத்தகைய வழிமுறைகளை கையாள வேண்டும், குறிப்பாக குழந்தை வளர்ப்பு என்பது எத்தகைய ஒரு பொறுப்பு வாய்ந்த விடயம் என்பதை இன்றைய இந்த கலந்துரையாடலிலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பொதுவாக நாளைய நம் சமூகத்தின் சரியான ஒரு சமூகத்தை நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் இன்றைய நமது குழந்தை வளர்ப்பை நாம் எப்படி சரி செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் நாளைய நமது சமூகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதா அரத் அன் தாரிஃப் கைஃப யகூனுல் முஸ்தக்பில், நாளைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் ஃபஅரிஃப் கைஃப தகூனு தர்பியத்துல் அத்ஃபால், உனது குழந்தைகளுக்கு நீ எப்படி தர்பியா வழங்குகிறாய் என்பதை பார்த்துக்கொள். அப்படின்னா நாளைய எதிர்காலத்தை உருவாக்குற அந்த பொறுப்பு நம்முடைய கையிலே இருக்கிறது. நாம் ஏற்கனவே பல தடவைகளில் சொல்லியிருக்கிறோம், அல்லாஹு தஆலா ஒரு மாபெரும் அமானிதத்தை நம்முடைய தலையிலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அரத்னல் அமானத் அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால், நாம் தான் இந்த அமானிதத்தை வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் மலைகளிடத்திலும் கூட எடுத்து காட்டினோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, இதை சுமக்க முடியாது என்று அவைகள் மறுத்துவிட்டன. வ அஷ்ஃபக்ன மின்ஹா, அவைகள் பயந்து போய்விட்டன. வ ஹமலஹல் இன்சான், மனிதன் இதை சுமந்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் செய்த வேலை ஒரு அநியாயமான ஒரு வேலையை செய்திருக்கிறான். அதே போல ஒரு ஜஹூலா, ஒரு அறியாமையை அவன் செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ நாம் சுமந்திருக்கிற இந்த மாபெரும் அமானிதம் என்பது மார்க்கம். இதில் குறிப்பாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அமானிதம் தான் குழந்தைகள். குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குவது, குழந்தைகளை உருவாக்குவதிலே எத்தகைய சவால்கள் நமக்கு இருக்கிறது, குறிப்பாக இந்த நவீன காலத்தில் குழந்தை உருவாக்கத்திலே பெற்றோர்கள் எப்படி கவனம் எடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் இந்த தலைப்பிலே அலசப்பட இருக்கிறது. இதில் பெற்றோர்களாகிய நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்ல விரும்பினால் அதற்கான ஒரு வாய்ப்பளிப்போம். அதில் நீங்களும் இன்றைய குழந்தை வளர்ப்பிலே நாம் எத்தகைய விடயங்களை நாம் கையாள வேண்டியிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே இங்கே 3 தாயிகள் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக எனது வலதுபுறத்திலே இலங்கையில், குறிப்பாக இலங்கையின் கிழக்கு மாகாணம் அட்டாளச்சேனை என்ற ஊரைச் சேர்ந்த சகோதரர் யுஎல் ரஃபாயுத்தீன் பட்டதாரி BA அஷ்ஷர்கி அவர்கள் எனது வலதுபுறத்திலும், அதே போல் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் என்ற ஊரைச் சேர்ந்த ஷேக் அல் ஹாஃபிஸ் அப்துல் ஃபத்தாஹ் நதீரி அவர்களும், அதே போல் உங்களுக்கு எப்போதும் அறிமுகமான அல்லது இந்த TICயினுடைய செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம் சகோதரர் அபு சஃப்வான் ஷாஹுல் அவர்களும், இந்த 3 பேரையும் தனித்தனியாக நீங்கள் பயானில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இந்த 3 பேருடைய சிந்தனையையும் ஒரு தலைப்பிலே ஒரு அரங்கத்திலே முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வழமையாக பயானை கேட்டு ஒரு ஆள் பேசுவார், எப்படா முடியும்னு அந்த மாதிரியான ஒரு
வடிவத்தில் தான் நமது நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமானதாக நாம் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, இன்னும் அதிகமாக ஒரு பயன்பாடு தர வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. பல உலமாக்களுடைய சிந்தனைகளில், பல உலமாக்களுடைய கருத்துகள் ஒரே இடத்தில் கிடைக்கப்பெறுவது என்பது அது உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத். ஒரு தாயியை எடுத்து ஒரு பயான் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரே நேரத்தில் 4 தாயிகள் ஒரு தலைப்பை பேசுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய ஒரு செய்தி. அந்த வகையிலே இந்த தலைப்பிலே, அதாவது குழந்தை உருவாக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், இதிலே பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த கருப்பொருளில் மதிப்புக்குரிய ஷேக் ரஃபாயுத்தீன் ஷர்கி அவர்களிடம் நாம் முதலாவது கேட்டு பார்ப்போம். மௌலவி, நீங்கள் மிக நீண்ட நாட்களாக தாவாக்களத்தில் பயணிக்கக்கூடிய ஒருவர். குறிப்பாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க. மதரசாவிலே ஆசிரியராக நீங்கள் பணிபுரிந்திருக்கிறீர்கள். அதே போல் ஒரு பெற்றோர்களில் ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கிறீர்கள். பல்வேறு அனுபவங்கள் இந்த தலைப்பில் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் முதலாவது விடயமாக குழந்தைகள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகள் என்ன? குழந்தைகள் என்பவர்கள், அதை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும்? குழந்தைகளுடைய முக்கியத்துவம் என்ன? குழந்தைகளை பற்றி இஸ்லாம் சொல்கிற முக்கியமான அடிப்படைகள் என்ன என்பதை இந்த சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். மௌலவி அவர்களே, மௌலவி அவங்க ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நானும் ஒரு தகப்பன் என்ற வகையில் எனக்கும் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது சம்பந்தமாக மௌலவி அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், வளர்க்குறதுக்குரிய ஒரு ஓர்டரை சொல்லுங்கள், அந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு போகலாமுங்கிறது சம்பந்தமாக ஒரு ஓர்டரை கேட்டிருக்கிறாங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நான் அந்த ஓர்டரை சுருக்கமாக சொல்கிறேன். மாஷா அல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் கிருபை செய்யணும். முதலாவதாக ஓர்டரில் முதலாவது என்னென்னு சொன்னால், மௌலவி அவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை தாங்கண்டு அல்லாஹ் கிட்ட, அதுவும் எப்படி பிள்ளையை கேட்குறாங்க தெரியுமா? துர்ரியத்தன் தையிபா, தூய்மையான ஒரு சாலிகான குழந்தை எனக்கு தாண்டு கேட்குறாங்க. அல்லாஹ் கிட்ட நாமளும் அடிக்கடி துவா செய்யணும். ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, எனக்கு சாலிகான தூய்மையான குழந்தையைத்தா அப்படி என்று அல்லாஹ் கிட்ட கேட்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் கிட்ட நாம் கேட்கணும் இதை ஒவ்வொருவரும் சிஸ்டம். 2வது, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் உருவாகிறத நம்ம நிறைய பேர் வெறுக்கிறோம். ஏன் காரணம் தெரியுமா? பொதுவாக இலங்கையிலும் தமிழ்நாட்டில், இந்தியா போன்ற பகுதிகளில் பொம்பளை புள்ள பிறந்துருமோன்ற பயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் ஒரு வேறுபாடு காட்டுறதை பார்க்குறோம். சுபஹானல்லாஹ், ஜாஹிலியத்து கொள்கை பாருங்கள். 2வது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதல் மௌஊதத்து சுயிலத், நாளைக்கு மறுமையில் உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். உயிருடன் புதைச்சிருக்காங்க பொம்பளை பிள்ளையில். ஐய தன்பின் குத்திலத், என்ன பாவம் செஞ்சதுக்காக வேண்டி இந்த பொம்பளை பிள்ளையில் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். அப்போ இது 2லையும் என்ன? புள்ளை என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அன்போடு எனக்கு புள்ள வேணும் என்று சொல்லி, சாலிகான புள்ள வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்கணும். பிள்ளைக்குரிய உணவு நாங்கள் பொறுப்புங்கிறான் அல்லாஹ். பார்த்தீங்களா? இதை நம்பணும். 3வது, பிள்ளைகளோட அன்பாக இருக்கணும். எப்படி அன்பாக இருக்கணும்னு சொன்னால், நம்மளோட ஆம்பளை பிள்ளையும் தான் பொம்பளை பிள்ளையும் தான் கொஞ்சணும், நாம் அன்பாக இருக்கணும். இதில் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறோம் பாருங்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஒரு கிராம அரபி வருகிறார், கிராமத்திலேருந்து வருகிறார்.
வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பிள்ளையெல்லாம் கொஞ்சுவீங்களா என்று கேட்குறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நான் கொஞ்சுவேனுங்கிறாங்க. நான் கொஞ்ச மாட்டேனுங்கிறார். அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை அப்படியே கடினமாக்கிட்டான், அது ஒன்றும் செய்யலான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரில் வருகிறது. 3 இன்னும் சிலதை பார்ப்பேன். நீங்கள் லைஃப்பில் நாம் நல்ல பிள்ளைகளாக இருப்போம். நாம் உம்மாவும் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நல்லாக்களாக இருப்பாங்க. பிள்ளைகள் சில வேளையில் மோசமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இவ்வளவு பெரிய அறிஞராக இருப்பார் வாப்பா, புள்ள மோசமாக இருக்கும். அதுக்கும் ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்தும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை தான். சில பிள்ளைகள் அப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. அப்படியும் இருக்கும், அதையும் தாங்கணும். ஆனால் துவாவை உற்றப்படா, அந்த பிள்ளைக்கு துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னமின் அஸ்வாஜிக்கும் வவுலாதுக்கும் அதுவுல்லக்கும், அல்லாஹ் சொல்லுகிறார் வவுலாதுக்கும் அதுவுல்லக்கும் ஃபஹ்தருஹு, உங்களுடைய மனைவிமாரும் உங்களுடைய பிள்ளைகளும் சில வேளை உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். நம்மளோட மனைவி நம்மளுக்கு எதிரியாகிடுவா. ஃபஹ்தருஹு, ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியும் ஆகுவாங்க. சிலர் எவ்வளோ இறக்கம் வச்சாலும் அப்படி ஆகுவாங்க. கவனமாக இருந்து கொள்ளும்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அடுத்தது, குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளணும். இதெல்லாம் சுருக்கம், இதெல்லாம் விரிவாக பேசப்படும். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு என்ன செய்கிற, சுபஹானல்லாஹ், பொம்பளை புள்ள ஒன்று பிறந்து அல்லது 2 பிறந்துட்டா பிள்ளையை கட்டாக்கிடுவாங்க, தெரியுமா? அப்படி தான் இருக்கிறது. அதுவும் அந்த பிள்ளைக்கு ஜுவல்லரிஸ் கொடுக்கணும், நகை கொடுக்கணும், கல்யாணம் முடித்து கொடுக்கும்போது பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும், சொத்து கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பொம்பளை பிள்ளை ஏசியே வளர்ப்பாங்க, தெரியுமா? சுபஹானல்லாஹ், கவனம். இதுக்கு பற்றி பொம்பளை பிள்ளைய வளர்த்தா எவ்வளோ ஹதீஸ் இருக்கு சொல்ல முடியாது, நேரம் போதாது. சுபஹானல்லாஹ், பயானா பீத்திரும். அடுத்த செய்தி சகோதரர்களே, பிள்ளைகளை பயங்காட்டி வளர்க்கப்படா, கட்டும் கவனமாக வைக்கணும். இன்றைக்கி நாம் எப்படி சிலாக்கள் பேணுதலாக வளர்க்குறோன்னா, ஸ்கூல் மதரசா வீடு எங்கேயும் அனுப்புறல. அந்த பிள்ளைக்கு ஆளும் இல்லை, ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ண தெரியா, அப்படி வளர்க்கப்படா. புகாரில் ஒரு செய்தி வருது, பிள்ளைய தைரியமாக வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? தைரியமாக வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ண பழகணும். பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வளர்க்கணும். எப்படி தெரியுமா ஃபேஸ் பண்ணணும்? நம்மலாம் பார்க்குற புகாரில் ஒரு செய்தி வருகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்துக்கு ரெடியான நேரத்தில் இவர் முன்னுக்கு வந்து நிற்கிறாராம். அப்துல்லா இப்னு உமர், எனக்கு வயசு 14ங்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க வயசு எத்தனைன்னு சொல்லி, 14ங்கிறார். 14 வயசில் உஹது யுத்தத்துக்கு என்ன செய்கிறார், வந்துட்டார். ரசூலுல்லாஹ் போங்கன்னுட்டாங்க, அவரை தேவையில்லைன்னு. அடுத்த யுத்தம் என்னது, ஹந்தக் யுத்தம், அகலி யுத்தம். அவர் வந்துட்டார், 15 வயசில் வந்து நின்றார். ரசூல் சொல்கிறாங்க, நான் 15 வயசில் அந்த அகலி யுத்தத்தில் கலந்து கொண்டேன். என்ன சேலஞ்ச் பார்த்தீங்களா? நாம் பிள்ளைகள் அப்படியா வளர்க்குறோம். எனவே அன்பானவர்களே, அதை நாம் சுருக்கமாக. அடுத்தது, பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு ஆளும் இருக்கிறீங்க, வாப்பா, உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, உங்களுக்கு கொண்ட ஒரு ஜெனரேஷன் உருவாகும். உதாரணமாக நலிம் பிரதர் இருக்காருன்னு சொன்னால், நலிம் பிரதர் அந்த பேர்லேருந்து ஒரு ஜெனரேஷன் வருமா இல்லையா? அவர புள்ளட புள்ளன்னு வருமா இல்லையா? அதுக்கு அவர் அந்த அசில் ஆறு, மூளை வேறு ஆறு, நலிம் பிரதர் தான். அப்போ நாம் ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும்னு சொன்னால் துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியை ஆக்கிரியா அல்லாஹ், ஒமின் துர்ரியத்தி, எனக்கு வரத்தோட வழி தோன்றல் அனைவரையும் தொழுகையாளி ஆக்கிரியா அல்லாஹ். பிள்ளைகளுக்கெல்லாம் துவா செஞ்சிட்டு இருக்கணும். அடுத்தது இன்னொன்று தெரியுமா? சுபஹானல்லாஹ், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம் பாருங்கள். ஒரு வாப்பாட பொறுப்பு என்ன தெரியுமா? தந்தையினுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்கிறான், வஅலல் மௌலூதி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு லஹு, ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கிறது, ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, தூய்மையான சாப்பாடை கொடுக்கறதும் உணவு கொடுக்கறதும் தூய்மையான ஆடையை கொடுக்கறதும் ஒவ்வொரு தகப்பண்ட கடமை. நாம் பிள்ளைய சரியா அதுக்குரிய கஞ்சத்தனம் படப்படா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் படப்படா. சில கஞ்சன்கள் பிள்ளைய நிறைய பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, தெரியுமா? பிள்ளை பிறந்தா செலவழிக்கணும்னு சொல்லி ட்ரெண்டோட நம்மட கலாச்சாரம் இல்லை. அது ட்ரெண்டோட ஒன்றோட கட் பண்ணுறது நம்மட கலாச்சாரம் இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. அது அந்நிய கலாச்சாரம், தூக்கி வீசிடணும். அடுத்த சகோதரர்களை ரொம்ப சுருக்கமாக, பிள்ளைகளை
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏழையாக உற்றப்படா, ஏழையாக வச்சிருக்கப்படா. உங்களுக்கெல்லாம் தெரியும் சஅத் பின் அபி வக்காஸ் பிள்ளைகளுக்காக வேண்டி நிறைய உழைச்சி வச்சுக்கிட்டு போகணும். உங்களோட பிள்ளைகளை ஏழ்மையானவர்களாக மற்றவர்களிடம் கையேந்தக்கூடியவர்களாக விட்டு செல்லாதீர்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்தது சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை விளையாட அனுப்பணும். நிறைய பேர் அதை பிள்ளைகளை நல்லா வளர்க்குறோம்ன்ட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? பிள்ளைகளை விளையாட அனுப்புறல, நல்ல தூய்மையான விளையாடு. அதால் பிள்ளைகள் உள்ளுக்கு படுத்து கேம் விளையாடுது ஃபோனில். அவனை வெளியில் நல்ல ஹலாலான விளையாட்டு கூட்டா என்ன செய்ய மாட்டான்? அந்த கேமை விளையாட மாட்டான். பிள்ளைய தொலைப்போ, ஸ்கூலுக்கு போ, படிக்கப்போ, ஓதப்போ, விளையாடப்போ, பின்னரமானான்னு சொல்லணும் அவனுக்கு. 24 அவரும் பட்டி ஓதுன்னு இருக்கப்படா. புகாரில் ஒரு செய்தி வருகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. நல்லா கேட்டுக்கணும் இந்த செய்தியை. நம்ம இன்றைய காலத்து பிள்ளை இந்த புள்ள பொத்தி வளர்க்குறாங்க. விளையாட அனுப்பணும். நம்மெல்லாம் சின்னத்தில் எவ்வளோ புழுதிக்குள்ளே, எவ்வளோ ஆற்றுக்குள்ளே, எவ்வளோ கடலுக்குள்ளே நீஞ்சி விளையாடினோம். ஞாபகம் மிக்க அந்த பழையெல்லாம் இருக்கும். இப்போ என் பிள்ளைகளுக்கு நீச்சலை ஸ்விம்மிங் பூலில் போய் பழக்கணும். அப்படித்தானே இருக்குது. நாமெல்லாம் எத்தனை புழுதிக்குள்ளே உருண்டு பெறண்டோம், ஒரு நோய் வரலையே. இப்போ பிள்ளையில புழுதிக்குள்ளே விட்டால் என்ன நடக்கும்? அடுத்த 2 மாதத்துக்கு தடுமல் வந்துடும். அந்த பிள்ளையை பொத்தி வச்சுட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. சும்மா பிராய்லர் கோழி மாலி வளருது ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள். புகாரில் ஒரு செய்தி வருது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவைக்கு அனுப்புகிறாங்க. இவர் போய் இடையில விளையாடுறாரு. ஒரு சின்ன பொடியன் தானே, அவர் போய் இடையில விளையாடுறாரு. ரசூலுல்லாஹ் அவரை தேடி பின்னால் போகிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர் விளையாடிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இந்த வேலையை சென்னோட நான் மனசுக்குள்ளே யோசிச்சேன், போக மாட்டேன்னுட்டு வாயில் சொல்லிட்டாராம். ரசூலுல்லாஹ் அவரை கண்டிக்கலை. ரசூலுல்லாஹ் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. போக மாட்டேன்னு வாயில் சொன்னாராம், மனசில் நினைச்சாராம் நான் இதை செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சு இடையில போய் விளையாடுறாராம். ரசூலுல்லாஹ் வந்து இந்த தோளில் கையை போட்டு போனீங்களா அனஸ் பின் மாலிக் செஞ்ச வேலைக்கு. அவ பாருங்க, ரசூலுல்லாஹ் அந்த விளையாடினத்தை ரசித்தாங்க. நாம் பிள்ளையில இரவைக்கு ஓதினியா படிச்சியான்னு மட்டும்தான் கேட்போம். விளையாட போனால் அடி, விளையாடினாடா விளையாட. அப்படி பிள்ளையில என்ன செய்யும்? ஆளும் இல்லாமல் வளரும். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். பிள்ளைய இந்த டொபிக்கெல்லாம் இப்போ வரும் பாருங்க. ஓகே சகோதரர்களே, பிள்ளையில புத்தி சொல்லி வளர்க்க பழகணும். எப்படி புத்தி சொல்லணும் தெரியுமா? நம்முட புத்தி நாம் எப்படி வச்சிக்கணும்னு சொன்னால் வஹியுடைய புத்தியை சொல்லணும் பிள்ளைக்கு. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறது? கவனம், அதை செஞ்சிடாத, இதை செஞ்சிடாத, அவன் கவனம் இவன் கவனம் என்று வளர்க்குறோம். அப்படி வளர்க்கும். இஸ்லாம் இருக்கே, இஸ்லாத்தை ஊட்டணும். பெற்றோருக்கு அந்த அறிவு வரணும். உதாரணமாக ஒன்றை சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 24:58 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? நீங்கள் வந்து சுபஹ் தொழுகைக்கு முன்னால், அடுத்தது பகல் நேரம் 2, இஷாவுக்கு பிறகு 3 டைம்லேயும் உம்மா வாப்பா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. 3 நேரமும் சலான் செல்லாமல் அனுமதி எடுக்காமல் உள்ளுக்கு வரப்படா. எந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? பருவமடையாத பிள்ளைக்கு சொல்கிறான். வீட்டில் பிள்ளைக்கு இந்த குர்ஆன் வசனங்களை சொல்லித்தான் வளர்க்கணும். அன்பானவர்களே, உள்ளே கண்டித்து வளர்க்கணும். இன்னொன்று தெரியுமா? எப்படி கண்டிக்கிறேன்னா அடிக்கிறல, காலில் கையில் அடிக்கிறல. யுவாமானே, அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிற வசனங்களை சொல்கிறான். பூ அம்புசக்கும் வாகிலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பை விட்டு பாதுகாருங்கள். நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கிறேன் சும்மா இல்லாமா? வீட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிவி பார்க்குறானா, படம் பார்க்குறானா, நாடகம் பார்க்குறானான்னு கண்டிப்பிருக்கணும் அவடத்தை. எனவே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் டொபிக் இருக்கிறது. அப்போ பிள்ளைகளை தராதரத்தை இப்படி இருந்தால் நம்ம ஒரு வீட்டில் பிள்ளைகளை என்ன செய்யலாம்? அழகான முறையில் ஒரு சந்ததியை உருவாக்கலாம். உருவாக்காமல் இருந்தால் அல்லாட தலையில் அந்த புள்ள உருவாகலன்னு வைங்கல, அல்லாட தலையில் தூக்கி வச்சு போட்டு யா அல்லா ட்ரை பண்ணினேன், யா அல்லா சரி வரல, யா அல்லான்ட்டு அல்லாஹ் கிட்ட நலவாக்கித்தான் துவா செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஷேக் கௌரவ ரஃபாயுத்தீன் ஷர்கி அவர்களுக்கு பொதுவாக குழந்தைகள் சம்பந்தமான ஒரு தெளிவை சொன்னாங்க. அதாவது குழந்தைகள் என்பவர்கள் நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு அமானிதம். அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை பற்றி சொல்கிறாங்க தானே. அந்த செல்வங்கள் ஆகப்பெரிய செல்வம் தான் குழந்தை செல்வம். இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? நூஹ் நபியுடைய வரலாற்றை சொல்கிற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான்னா, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களது ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அவன் உங்களுக்கு என்ன செய்வான்டா? யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களை மன்னிப்பான்.
பாவத்தை மன்னிக்கிறத மட்டும் சொல்லலை. அல்லாஹ் சொல்றான், அடுத்து என்ன வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் உதவி செய்வான். எதை கொண்டு? பி அம்வாலின் வபனீன். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அல்லாஹ்வோட பெரிய ஒரு அமானிதம் தான் குழந்தைகள். அல்லாஹ் தஆலா குழந்தைகளை சொல்கிற இடத்துல உங்களது குழந்தைகள் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, ஷேக் சொன்னார் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம துவா கேட்கணும்னு சொல்கிறோம். நம்ம எத்தனை பேர் குழந்தைக்காக துவா கேட்குறோம்? உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேரண்ட்ஸ் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், நாங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது, மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுற நேரம் அங்கே கூட ஒரு துவாவை சொல்லி தந்தார் ரசூலுல்லாஹ். நிறைய பேருக்கு அது பாடம் இல்லை. அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அப்போது நம்ம ஸ்டார்ட்ல இருந்தே பிள்ளைகள் கிடைக்க முதல்லையே அந்த புள்ள நல்ல குழந்தையாக உருவாகணுன்றதுக்கான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் தரப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, குழந்தையை உருவாக்குறோம், இந்த உலகத்தில் அந்த நல்ல ஒரு பிள்ளையாக நாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். மௌலவி சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் சொன்னோம், இன்னக்க இன்ததர வரஸதக அக்னியா கைரு மின் அன் ததரஹும் ஆலத்தன். நீங்கள் உங்களோட குழந்தைகளை அடுத்தவன்கிட்ட போய் கை நீட்டுற ஒரு குழந்தையாக நீங்கள் அவர்களை விடுவதை விட அந்த பிள்ளையை செல்வந்தனை விட்டுட்டு போங்க, அதுதான் சிறந்ததுன்னா. நம்ம செல்வத்தை பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், நம்ம அதுக்காக முயற்சிக்கணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளையை வெறுமனே செல்வத்தோடு மட்டும் விட்டுட்டு போகாமல் நல்ல தீனியத்தான ஒரு பிள்ளையாக விட்டுட்டு போகிறதுக்கான அழகான வழிகாட்டுதல்களை ஷேக் நமக்கு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு மென்மேலும் கூலியை வழங்கணும். இது எனக்கு தேங்க்ஸ் பண்ணுற விஷயம் அல்ல, இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிற டிஏசிக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், நிறைய தேங்க்ஸ் பண்ணணும். முதலாவது விஷயம். அடுத்தது எங்களோட ஷேக் அல் ஹாஃபிர் அப்துல் ஃபத்தாஹ், உங்களுக்கு தெரியும், சென்ற முறை வந்து ஒரு அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படியே அந்த பசுமர தாணி மாதிரி நம்மளோட உள்ளத்தில் பதிஞ்ச ஒரு உபதேசம் தான் மரணம் சம்பந்தமான சில தகவல்கள். அவங்ககிட்ட நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்போம். என்னென்னா, அதாவது இந்த பேரண்ட்ஸோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் என்ன, அல்லாஹு தஆலா சுமத்திக்கிற அந்த அமானிதத்துக்கு பெற்றோர்கள் அந்த பொறுப்பை எவ்வாறு சுமக்கணும், பிள்ளைகள் என்கிற அந்த அமானிதத்தை அவங்க எப்படி பொறுப்போடு அவங்க சுமக்கணும், அதை வழிகாட்டணுன்ற விஷயத்தை ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் மௌலவி அவங்ககிட்ட நாமும் கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் கேட்ட இந்த ஒரு கேள்வி, ஏன்னா சுருக்கமாக சொல்கிறேன், இந்த பெற்றோர்களின் பொறுப்பு என்ன, அது எத்தகைய ஒரு பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான். ஒரு படைப்புக்கும் ஒரு வேலையை வச்சுருக்கிறான். மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானத்தையும் பூமியையும் பார்த்து சிந்திச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த வார்த்தை, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் அல்லாஹ் வீணுக்கு படைக்கவில்லை. எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறான். ஒரு அரசனா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, வேலைக்காரனா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதிலே அனைத்திலும் ஆக சிறந்த பொறுப்பு எதுவென்றால் பெற்றோர்களின் பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒருவரும் பொறுப்புதாரிகள், ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அதை பற்றி நாளைய தினம் அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கேட்பான். முதல் விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பெற்றோராக ஆகிவிட்டோம், ஏதோ கல்யாணம் முடித்தோம், ஏதோ அப்படி பிள்ளையை பெற்றுக்கிட்டோம், ஏதோ காலம் ஓடுது என்று கிடையாது. இது ஒரு இபாதத். பிள்ளையை வளர்ப்பது ஒரு இபாதத். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி ஃபல் அமீரு ராஇன், ஒரு அரசன் அல்லது ஒரு லீடர், அவர் ஒரு பொறுப்புதாரி. யார் மீது? அலன்னாஸ், மக்கள் மீது. அவர் மக்களோட விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடம் கேள்வி கேட்பான். அதே ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்தி சொல்கிறார்கள். வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் அவனோட வீட்டாரின் மீது, அஹ்லி பைத்தினா மனைவியையும் சேர்க்கும் அனைவரையும் சேர்க்கும், அவர்கள் அனைவர் மீதும் பொறுப்பானவராக இருக்கிறார். அது பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடம் கேள்வி கேட்பான். கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வம்ரஅத்துர் ரஜுல், அந்த ஆணின், அந்த மனிதனின் மனைவி
ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா, அலா பைத்திஹா என்று ரசூலுல்லாஹ் கூறவில்லை. கணவனின் அந்த குடும்பத்தின் மீது அவளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த கணவனின் பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போது மனைவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, கணவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போது இந்த பொறுப்புகளை, தாயும் தந்தையோட இந்த பொறுப்பையும் ஒரு மனிதன் பார்க்க வேண்டுமென்றால், சொல்ல வேண்டுமென்றால் இது இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு வகையான பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு என்றால், முஸ்லீமாக இருக்கட்டும் சரி, காஃபிராக இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அது இந்த துனியாவுக்காக அந்த பிள்ளைகளை வளர்ப்பது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் இந்த விஷயத்திலும் குறைவிடவில்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இந்த துனியாக்காக பிள்ளைய வளர்க்கக்கூடாதுங்க, மறுமைக்காக மட்டும்தாங்க வளர்க்கணும், பள்ளிவாசலில் போய் விட்டுருணுங்க, அல்லாஹ்வோட பாதையில் அப்படியே விட்டுருணுங்க. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹதீஸ்களில் கூறுகிறார்கள். அதில் ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதர்களை கூறும்போது கூறினார்கள், ഖൈറുன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களே சிறந்த மனிதர் யார் என்றால், மற்ற மனிதர்களுக்கு தேவை உள்ளவனாக, அதாவது பயனளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். அப்போ ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது, நாளைக்கு என் பிள்ளை இந்த சமுதாயத்தில் எனக்கு சம்பாதித்து தருதோ இல்லையோ, மக்களுக்கு பயனுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கணும். இப்போ எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை வாலிபர்களை பார்க்குறோம் சோஷியல் ஆக்டிவிட்டி ஈடுபடுறாங்க, எத்தனை தாய் தந்தையர்களோட துஆக்கு ஆளாகிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் கூறினார்கள், மறுமை நாளில் என்னிடம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே யார் என்று கேட்டால், அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் சிறந்த அஹ்லாக் உடையவர்கள். அப்போ பிள்ளைகளை அப்படிப்பட்ட அஹ்லாக் உடையவர்களாக வளர்க்கணும். ஆனால் எல்லா தகப்பனர்களும் இந்த ஒரு நோக்கம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் புள்ள கெட்டு போகணும், ரவுடியாக போகணும், சீரழியணும் என்று யாருக்கும் அந்த ஆசை இருக்காது. ஆனால் எல்லாரும் கோட்டையிடுற ஒரு விஷயம் எதுவென்றால், இந்த உலகத்துக்காக பிள்ளைகளை வளர்க்கிறோம், மறுமைக்காக எதை சேமித்தோம், மறுமைக்குள்ள சந்ததியாக அவர்களை வளர்த்தோமா என்று பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, உங்களோட சந்ததியும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது பொறுப்பு. நாளைக்கு உங்களோட புள்ள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கு சென்றால் எந்த ஒரு தந்தைக்கும் தாங்க முடியாது. அப்போ அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று தான் நடந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள், பிள்ளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிள்ளை காஃபிர்கள் ஒருத்தவராக மாறிவிட்டார். அந்த இடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். قال رب إن ابني من أهلي. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்னோட மகன் என்னோட குடும்பத்தை சார்ந்தவன், வ இன்ன வஅதகல் ஹக், உன்னோட வாக்கு உண்மையானது, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ எனக்கு என் பிள்ளையை காப்பாத்துறியா அல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து விட்டான். கூறினான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், உன்னோட மகன் உன்னோட குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை. அல்லாஹ் கூறிவிட்டு ஒரு காரணத்தை கூறினான். இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், சாலிஹான அமல் உன் மகன் செய்யவில்லை, நல்லவர்களில் ஒருத்தவனாக உன் மகன் இல்லை. அதனால் தெரிந்து கொள்ள ஒரு தகப்பனும், என் மகன் ஏதோ வளர்றான், ஏதோ அதான் அவன் பாட்டில் வளர்ந்துருவாங்க, சாப்பாடு போட்டால் வளர்ந்துருவாங்க, கிடையாது. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தவனாக மாற வேண்டுமா, அமலுன் சாலிஹ் உங்களோட குடும்பத்தோட உங்கள் பிள்ளைகளிடம் இருந்தால்தான் அல்லாஹ்விடம் அவர்கள் உங்களோட குடும்பத்தினராக மாறுவார்கள். இல்லை என்றால் இந்த உலகத்தில் சொல்லிக்கொள்ளலாம், என் மகன் அங்கே சம்பாதிக்கிறான், இங்கே சம்பாதிக்கிறான், ஆனால் அல்லாஹோட கண்ணுக்கு முன்னாடி அது இருக்காது என்று சொல்லி, தாயும் தந்தையோட பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஜஸாக்குல்லாஹு கைரன். ஒரு அழகான, அதாவது ஒரு தாய் தந்தையுடைய பொறுப்பு எவ்வாறு இருக்கணுன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் அவருக்கு நற்கூலி வழங்குவானாக. பொதுவாக நாம் ஒவ்வொரு பொறுப்பு பற்றியும் விசாரிக்கப்படுவோம் அப்படின்ற ஹதீஸை சொன்னாங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. நாளைய மறுமையில் நம் குழந்தைகள் அல்லாஹ் விசாரிப்பார். சில நேரம் நாம் எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் சில குழந்தைகள், சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அந்த நபி தன் குழந்தைய எப்படி அழகாக வளர்த்திப்பாங்க. சமுதாயத்துக்கு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணவர் தன்ற குழந்தை விஷயத்தில் அவர் கவனம் இல்லாமல் இருந்திருக்க மாட்டார். அந்த நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னபினி மின் அஹ்லி, அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ஏன் மகன்ப்பா, ஏன் மகன், அல்லாஹ்ட்ட சொல்கிறான், என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், நீ என்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிறதா வாக்களிச்சுக்கிறான். அல்லாஹ் ஆன்சர் பண்ணுறான், தெரியுமா, இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உன் குடும்பமே இல்லையன்றான். யாரை பார்த்து சொல்கிறான்? உள்ளே சொல்கிறான்.
உன் குடும்பமே இல்லையே, ஏன் காரணம் சொல்கிறான் இல்லை, என்ன ரீசன் அதுக்கு? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவனுடைய செயல் நல்லா இல்லை. நாம் நமது குழந்தை என்று எப்போ நம்ம அந்த குழந்தையை நாம் நம்ம அதை வச்சு சந்தோஷப்படணும்டா அந்த குழந்தை நல்ல செயலை செஞ்சால் மட்டும்தான். இதை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பொறுப்பு யாருடைய? பேரண்ட்ஸுடைய, பெற்றோர்களுடையன்றதை மிக அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் நான் இதில் ஒரு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். குழந்தை வளர்ப்பில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய ஒரு யார் சரி கொஞ்சம் ரெடி ஆகுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் உங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல வந்து சொல்லத்துக்காக வேண்டும். அந்த வகையில் அடுத்த சந்தர்ப்பத்தை நமது மதிப்புக்குரிய சகோதரர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த அபு சஃப்வான் மிக நீண்ட நாட்களாக இந்த டிஐசியினுடைய தாவா துறையில் பல வகையிலும் தியாகங்களோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சகோதரர். அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக, அவரையும் எங்களையும் இந்த மார்க்கத்துக்கு பணி செய்யக்கூடியவங்களை ஆக்குவானாக. அவரிடம் நாம் கேட்குறது என்னென்னா, அவர் ஒரு தந்தையாக இருக்கிறார், அதே நேரத்தில் மார்க்க ரீதியான ஒரு தெளிவுள்ளவராகவும் இருக்கிறார். அதாவது இன்று குழந்தைகளை உருவாக்குவதில் நாம் எப்படி சேலஞ்ச் நமக்கு இருக்கு, எப்படி எத்தகைய அதாவது சவால்களை நாம் எதிர்நோக்குகிறோம். நம்ம எவ்வளோதான் குழந்தைய வளர்க்கணும்னு நல்ல பிள்ளையை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணினாலும் பல சவால்களை நாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரும் அதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட உங்களது அனுபவத்திலும் அதே போல் மார்க்க ரீதியாகவும் நாம் இன்றைய நூற்றாண்டில் குழந்தைகளை உருவாக்குறதுக்கு எதிர்கொள்கிற சவால்கள் என்னன்ற சம்பந்தமான ஒரு சில தெளிவுகளை தர முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், ஷேக் உண்மையிலேயே ஒரு சவாலான கேள்வியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே மார்க்கம் தெரிந்தவன் என்கிற ஒரு அடிப்படையிலும் மக்களுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய கல்வியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய வகையில் நாமும் தாவா காலத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு அக்கறையிலும் நம் குடும்பத்திலும் பிள்ளைகள் இருக்குது. அப்போ இது சவால்கள் என்று பிள்ளைகளுக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் உண்மையிலேயே கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கேள்வியாக இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். காரணம், அப்பொழுதுள்ள சூழ்நிலை மக்களுக்கு மத்தியில் இந்த அளவிற்கான ஒரு மார்க்க பிரச்சார சூழல் இல்லை. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய தாவா காலத்தில் இருந்தவர்களுக்கு அனுபவம் தெரியும். ஆனால் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத், பல வகையில் ஊடகங்கள் மூலமாகவும் ஒரு 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 வாட்ஸ்அப் ஆடியோவில் இன்றைக்கி ஒரு ஜும்மா குத்பா நடந்தாலும் அது உடனடியாக மக்களிடம் சென்றடையக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் அந்த மார்க்கம் போய் சென்றடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கால் சொல்ல பார்த்தீங்கன்னா மார்க்கம் பெரும்பான்மையான இந்த தாவா சென்டரோடு தொடர்பு உள்ளவர்களுக்கு மார்க்க பொதுவாகவே தெரியும். இப்போ இவர்களுக்கு தான் தெரியும் உண்மையில் அந்த சவால்கள் என்னென்னு. நாம் வீட்டில் பிள்ளையை பார்க்குறோம், வமாபி நிஅமத்தின் ஃபமினல்லா, அல்லாஹ் வழங்கியது அனைத்துமே அல்லாஹ் இருக்கக்கூடிய நியமத்து எல்லாமே அல்லாஹ் தான் வழங்கினான். வமாபி நிஅமத்தின் எல்லா நியமத்தும் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுன்ற ஒரு அடிப்படையில் தான் ஒரு முஸ்லீமாக நாம் மார்க்க அறிவு பெற்றவர்கள் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற நேரத்தை விட உண்மையிலேயே மௌலவி, நம்மிடம் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரங்களை விட சமுதாயத்தில் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அல்லது டியூஷன் சென்டராக இருக்கட்டும், அல்லது கோச்சிங் சென்டர், அல்லது விளையாட்டு, இப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோர்களை தவிர்த்து உள்ள கூடுதலான நேரங்கள் பிள்ளைகள் கழிப்பது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸில் தான். அதுவும் பெரும்பான்மையான ஸ்கூல்கள் பார்த்தோன்னு சொன்னால் கிறிஸ்டின் மிஷினரிஸ், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஸ்கூல்ஸ் கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் நடத்துகிறாங்க. அதே போல் யூத கலாச்சாரம் அந்த சூழல் அடிப்படையில் தான் அந்த ஸ்கூல்ஸும் இருக்குது. அப்போ பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் போய் ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம்ன்ற அந்த ஸ்கூலில் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்புகளை தான் அந்த பிள்ளைகளும் மற்ற கலாச்சார அடிப்படையில் மற்ற மதங்களோடு சிந்தனை அடிப்படையில் உள்ள பசங்களோடு தான் அந்த பிள்ளை பழகுது. வீட்டுக்கு வந்தால் நம்மளோட இருக்கிற நேரம் குறைவு. அப்போ இதுவே ஒரு பெரிய சவால். பெற்றோர்கள் நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைகளை ரொம்ப அமானிதம், ரொம்ப துவா கேளுங்க எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ நம்மளுடைய கண்காணிப்பு குறைவான நேரம், அந்த நேரத்தில் நாம் அதை எப்படி நெறிப்படுத்துறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு சவாலான ஒரு இதுதான். ஒரு திட்டமிடல். நம்ம சென்டர் மாதிரி உள்ள தமிழ் இஸ்லாமிய சென்டர், இஸ்லாமிய கல்வி நிலையம் இருக்குது. இது மாதிரி சென்டர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தேர்ச்சியான ஒரு மௌலவிமார்கள் எடுத்து முடிந்த அளவிற்கு மார்க்கம் கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு வழிமுறையை நாங்கள் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரியோட சென்டரோட தொடர்புடைய மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால்
அதுதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? விடுமுறை நாட்களில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நிஅமத், இப்படி வந்து நம்ம கலந்துக்கிறோம். இதே நேரத்தில் பக்கத்தில் என்ன நடக்குது? நம்மளுடைய பிள்ளைகள் விளையாடுறாங்களா, என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் செய்திகள் ஏதோ ஒன்று, குர்ஆன் செய்திகள், ஹதீஸ் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ வேறு எல்லா நாட்களிலும் நேரங்கள் கூடுதலாக பிள்ளைகள் வெளியே இருப்பதை விட இந்த மாதிரி மார்க்க சூழலோடு இருக்கக்கூடிய நேரங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னால், உண்மையிலே அந்த கூடுதல் நேரத்தை விட இந்த சொற்பமான நேரங்களில் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்மளால் இது உண்மையிலே ஒரு சவாலுக்குரிய ஒரு சவால் தான். அதுக்கு மொழிபெயர்மால் தான் அனுபவங்களும் மார்க்க ரீதியான ஒரு தீர்வையும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. பொதுவாக அந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு ஒரு 3-4 மைக் வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த கொஸ்டின் எல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் ஒன்றும் செய்யலாமல் இருக்குது. ஒரு பயான் மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா பயான் தானே வளமே ஒரு வாரம் கேட்குறீங்களே. இப்போ இதில் யாராவது ஒரு பேரண்ட்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது நீங்கள் குழந்தைகளை நல்லா உருவாக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுறீங்க, அதையும் தாண்டி நான் பல சவால்களை எதிர்நோக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கும் புள்ள நல்லா வளரணும், மார்க்கமும் தெரியணும், உலகமும் தெரியணும். நாளைக்கு புள்ள நம்ம மார்க்கத்தை மட்டும் கொடுத்து எதுவுமே இல்லாமல் உலகத்தில் வாழ தெரியாமல் இருந்தால் அதுவும் ஒரு லொஸ் தானே. அந்த மாதிரி யாராவது ஒரு பேரண்ட்ஸ் முன்னுக்கு வருவீங்களா? சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு கருத்து பகிர்வு தானே. யாராவது ஒரு பேரண்ட்ஸ் நாங்கள் இன்னென்ன சேலஞ்சை, ஏன்னா அதுக்கு மார்க்க உலமாக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தீர்வு தருவாங்க. முன்னுக்கு வாங்க. யார் வர போகிறீங்க? ஜஸாக்கல்லாஹு கைர். கிழக்கு மாகாணம் இலங்கையின் அட்டாளச்சேனை என்ற ஷேக் ரஃபாயுத்தீன் மௌலவியுடைய ஊரைச் சேர்ந்த சகோதரர் பொறியியலாளர் நதீம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய அனுபவத்தையும் அவருடைய என்னென்ன சேலஞ்சுன்றதை அவர் இன்ஷா அல்லாஹ் ஒரு சுருக்கமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும். மிகப்பெரிய சேலஞ்ச் நான் எதிர்கொள்ளலை என்னுடைய குழந்தை வளர்ப்பில். ஏனெண்டா குழந்தை உண்டு, 2வது குழந்தை சின்ன பாபா. பட் நான் அனுபவித்த ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், வீட்டில் நாங்கள் இஸ்லாமிய பார்வையில் பிள்ளைய we try to do in our best in 100% actually. I mean, for example, இந்த டிவி பார்க்க விடாமல், அல்லது சாங்ஸ் கேட்க விடாமல், டான்ஸ் பார்க்க விடாமல் அப்படியோ வளர்த்துக்கு வந்தோம். பட் ஸ்கூலுக்கு போயிட்டு கிரேட் 1, 2 படிக்கும்போது புள்ள வீட்டு வரக்குள்ளே பாட்டோட வருது. ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு 4 hours 5 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுது ஸ்கூலில். ஸ்டில் எங்களுக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. பட் ஸ்டில் வந்து அந்த புள்ள பாட்டோடையும் அந்த சோங்கடையும் வருது. ஸோ இதை எப்படி தவிர்த்து கொள்ளாமல், அதாவது நவீன காலத்தில் வந்து நம்ம வந்து ஸ்கூலையும் தவிர்க்க முடியாது. கட்டாயம் போக வேண்டிய சூழல், அது இருக்க வேண்டிய சூழல். ஸோ வீட்டில் எவ்வளோ தான் வளர்த்தாலும் இந்த ஸ்கூலுக்கு போய் வரும்போது இந்த பிரச்சனையோட புள்ள கட்டாயம் வருது. நடிகரை பேரோ என்னவோ எப்படியோ அந்த எது நாங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கமோ அது வருது. ஸோ இதை எவ்வாறு கற்காலத்தில் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இஸ்லாமிய பார்வையில், இது நான் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை. வேறு மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஃபார் சான்ஸ். ஜஸாக்கல்லாஹு கைரன். சகோதரர் பொறியியலாளர் நதீம் அவர்களது ஒரு கருத்து. உண்மையிலேயே சகோதரர் அபு சஃப்வான் சொன்னது போல அதே கருத்தை அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போய்க்கிறார். ஒரு பேரண்ட்ஸ், ஒரு வாப்பா காலையில் ஆஃபீஸ் போகிறாரு, ஒரு 8 மணி அல்லது 7 மணி பலதரப்பட்ட டைமுக்கு போகிறாங்க. நைட்டுக்கு அல்லது ஈவினிங்கில் ஒரு 6 அல்லது 7, சிலவங்க 5 மணி 6 இப்படி வரோம். ஆனால் ஒரு குழந்தை காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து வெளியே போகுது. அந்த குழந்தை திருப்பி வரும்போது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி ஆகுது. அப்போ 7லேருந்து 8, 9, 10, 11, 12, 1, 2 கிட்டத்தட்ட 3ன்னு வச்சுக்கிட்டாலும் 8 மணித்தியாலங்கள் அந்த புள்ள தகப்பன் தாய்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புதிய சூழலில் அந்த புள்ள போய் படிக்குது அல்லது விளையாடுது, மற்ற விஷயங்கள் செய்யலாம். இங்கே நாங்கள் சொல்லுவோம், அந்த பொத்தி என்ன தான் வளர்த்தாலும் அந்த புள்ள சேர்ற அந்த பாடசாலையில் பலதரப்பட்ட சிந்தனை உள்ளவங்க வராங்க. அபு சஃப்வான் அழகாக சொன்னாங்க. சில ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் மிக மோசமாக இருக்கக்கூடிய சில பாடசாலைகளும் மிக, சில பாடசாலைகளில் கல்வியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் மார்க்க ரீதியான கலாச்சாரம் மிக மோசமாக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை, நம்மளோட அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றினாலும் படிக்காமல் வீட்டில் வைக்கலுமா? யோசிச்சு பாருங்கள். பிள்ளைக்கு கல்வி இல்லைப்பா, வீட்டில் இருந்தால் அந்த அடுத்த பிரச்சனை வரும்.
வேற அது மென்டலி வேற ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படும். அப்போ விரும்பியோ விரும்பாமலோ அந்த நெருப்பு தணலை கையில் வச்சுட்டிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கிடைக்கிறோம். பிள்ளைய அனுப்பவும் வேணும், ஆனால் அனுப்பினா இந்த பிரச்சனையும் மிகுது. இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதான் இப்போ கேள்வி. அதானே பதில் சொல்லுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நலீம் பிரதர் ஒரு சவால் மிக்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நாம் ஆன்சர் எப்படி பண்ணணுமெண்டா இன்றைய உலகத்தை வச்சு பண்ணலாம். இப்போ மார்க்கத்தோட பிள்ளை எப்படி கொண்டு போகலாமுங்கிறதான் பார்க்கணும். இதுக்கு தாயினுடைய பங்களிப்பும் தகப்பனுடைய பங்களிப்பையும் தான் கட்டாயம் பார்க்கணும். பாருங்கள், நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, பிள்ளைய ஒரு தாய் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவா, பிள்ளையோட டைமை செலவழிப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாய்மார்கள் இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பிள்ளையை எப்படி கலட்டி எடுக்கலாமுங்கிறத பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாய் தான் வளர்க்குறான். அப்படி தானே? எப்படி கண்ட்ரோல் பார்த்தீங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியை பெற்றெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்க்குறாங்க. பார்த்தீங்களா? அவருக்கு சப்போர்ட்டாக தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொம்பளையால் வளர்க்கப்படுற ஒரு புள்ள வாப்பா வருவான்னு மட்டும் பயமுழுத்தாட்டி வாப்பாவை இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வாப்பா வரட்டு மீறி வாப்பாவை எதிரியாக்கி விட்றாங்க பிள்ளைகள். அப்படி தானே பிள்ளைகள்? அப்போ முதலாவது பேசிக் என்னென்னு சொன்னால், நம்மளோட வீட்டில் பாருங்கள், உம்மா பேசுகிற மாதிரியே பிள்ளைகள் பேசும். பார்த்தீங்களா? அந்த சவாலை தான் அந்த தாய் முதலாவது அரவணைக்க பழகணும். இந்த சூழல் ஒன்றும் செஞ்சுக்கலாம், இந்த பிள்ளைகளை அரவணைக்கணும். இதை நல்லா விளைக்கொள்ளணும் தாய்மார்கள். அடுத்தது, புகாரி இமாம் இருக்கிறாரு, குர்ஆனுக்கு அடுத்தது ஆதாரபூர்வமான செய்தி. புகாரி இமாம் எங்கே பிறக்கிறாரு? கசகஸ்தான் தானே? புகாரியில் கசகஸ்தான் பிரிக்கிறார். இப்போ உஸ்பெகிஸ்தானில் புகாரான்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது, அங்கே பிறக்கிறார். அரபு மொழி இல்லை. உம்மா என்ன செய்கிறா தெரியுமா? புகாரி இமாமா அப்படியோ மக்காவுக்கு எடுத்து போய்த்தா. அங்கே போய் அவர் படித்து மக்காவில் உம்மா வளர்த்த புள்ளான்னு அவர். புகாரி இமாம் உம்மா வளர்த்த புள்ள. பார்த்தீங்களா? தாய்மார்களே, இப்போ இந்த புள்ள அங்கே இங்கே போகாமல் அரவணைச்சி எடுக்கிறது பெரிய பொறுப்பு. வாப்பா வருவார் இல்லை, அது இல்லை. முதலாவது என்ன செய்யணும்? உங்களை தான் பார்க்கும் புள்ள 100க்கு 100. உதாரணத்துக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? சில உம்மாமாரு புள்ளைய ஓதுகம்பாங்க. நல்லா கேட்டுக்கணும் இதை. பாப்பாம்மா நாமளும் தான் ஓதுரா படிராம்பம். நாம் டிவிக்கு முன்னால் அது என்னது சேனல் மாற்றுறது, ரிமோட்டோட இருப்போம். பிள்ளைய ஓதுறான்னு சொல்லி போட்டோம், பிள்ளைய ஓதுறான்னு சொல்லி போட்டோம். நாம் ரிமோட்டோட இருந்தால் அவன் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பான் தெரியுமா? ஒரு 12-13 வயசு வரைக்கும் பார்ப்பான். 15 வயசாகல, ஏய் நீ ரிமோட் இருக்கா என்ன ஓத சொல்றியா படான்ருவான். நடக்குமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும் மட்டும் சொன்னால், அப்போ தந்தை என்ன செய்யணும்? அவர் தந்தைமார் என்ன செய்வாங்க? பள்ளிக்கு போனியாடா ஓதினியாடான்னு கேட்பார். அவர் எழும்பி பள்ளிக்கு போனால் 10 நாளைக்கு பார்ப்பான், பின்னால் போவான். அந்த அந்த பிள்ளையை அப்படித்தான் பிடிக்கணும். பிள்ளைய நினச்ச மாதிரி ரசூல்லா அடிச்சிருக்காங்களா யாருக்காவது? அந்த பிள்ளையை அப்படி தான் கவரணும். முதலாவதாக நான் சொல்ல வரோம், தாய் கவரணும். அப்போ இன்னொரு ஆதாரத்தை சொல்கிறேன்ல, கேளுங்க. நம்ம உலகத்தை பற்றி சொல்லல, அதை உலகத்தை பற்றி சொல்கிறேன்டா வேறு கட்டுரையை நான் வாசிக்கலாம். இப்போ மறுமையை சொல்கிறேன் கேளுங்க, எப்படி அந்த பிள்ளையை பிடிக்கலாமுங்கிறதுக்கு. நபீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பெண்களே கேட்டுக்கொள்ளுங்க, தாய்மார்களை. என்னென்னு சொன்னால், முஹர்ரம் ரசூலுல்லாஹ் காலத்தில் முஹர்ரம் 10வது நாள் வந்துச்சு. ஆஷூரா நோன்பு பிடிக்கணும். சில மதீனாவில் சில பகுதிகளில் ஆசூரா நோன்பு பிடிக்கிற சம்மந்தமாக தெரியலை. சில சஹாபாக்களும் பிள்ளைகளும் பொம்பளைகளும் பிடிச்சிருக்காங்க. காலையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கண்டா, இன்றைக்கு ஆஷூரா நோன்பு, முஹர்ரம் 10வது நாள் பிடிக்கிற நோன்பு எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. யார் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த நோன்பை தொடர சொல்கிறாங்க. அப்படியோ காலையிலே ஆனாலும் அப்படியே தொடர சொல்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்களே தெரியுமா? பிள்ளைகள் பசி என்று கத்துதான். நாம் என்ன செய்வோம்? பிள்ளைக்கு பாவமும் அந்த பிள்ளைகள் அப்படித்தான் அணுகணும். பாருங்கள், நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய நோன்பை பாதுகாப்பதற்காக வேண்டி கம்பளியிலான விளையாட்டு
விடயங்களை செய்தோம். கம்பளியாலான விளையாட்டை செய்து அந்த பிள்ளைய நோம்ப விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி விளையாட்டு காட்டினோம். ரைட்டா பாயிண்ட். தாய் ஒன்று எப்படி அந்த பிள்ளைய கட்டுப்பாட்டில் கொண்டாரா பாருங்க. அப்போ பிள்ளைய நோம்ப விடாமல் இருக்கிறதுக்கு மதீனாவில் நடந்த சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் காலத்தில். அப்போ பிள்ளைகளை நாம் எப்படி பிடிக்கணும்னு சொன்னால் தாயிர பங்களிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது இதை பாருங்க, முதலாவது ஆதாரம் சின்ன பிள்ளைகளை பிடிக்கிற முறை. அடுத்தது ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹஜ்ஜி போகிறாங்கள இல்லையா, புகாரில் வருது. ஒரு பொம்புளை அந்த சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வாரா, பிறந்த பிள்ளை. பிள்ளைய எப்படி வளர்க்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் தள்ளி நிற்கிறாங்க. ஹஜ்ஜண்டா எப்படி இருக்கும், பிள்ளை அப்படி தூக்குறாங்க. தூக்கி அல்லாஹ்வுடைய தூதரே அலிஹாதா ஹஜ், இந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜி கடமையான்னு கேட்குறான். அவள் பிள்ளை எப்படி அரவணைச்சி அந்த அமல் இபாதத்தோட பழக்கிறா பார்த்தீங்களா, தாய் அரவணைக்கிற முறையை பார்த்தீங்களா. இன்றைக்கு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், தாய்மார் அந்த பிள்ளையை அரவணைக்கணும். அப்போ அந்த கல்ச்சரை விட்டு விலகும் பிள்ளை, அப்படி தான் விளக்கணும். வேறு ஸ்கூலில் படிக்கணும் அது இது இல்லைன்னு செல்லப்படா. நாம் படம் பார்க்காம 10 நாளைக்கு இருந்தால் பிள்ளைய சொன்னால் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அப்படி தான் அந்த சூழல் ஆகணும். இன்றைக்கி இன்னொன்று தெரியுமா ஒரு அதிசயம், இவன் சொல்லுவா பொம்பளை பிள்ளைய சொல்லுவா ஒழுக்கமாக இருக்கணுமாம்பா, நம்ம வீட்டில் இருக்கிறவ மேடம் சொல்லுவா ஏய் ஒழுக்கமாக இருக்கணுமாம்பா, உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை. யாராவது முன்னுக்கும் மரக்கறி விற்கிறோமா இருந்தால் அவள் ஒழுக்கம் இல்லை போய் மரக்கறியை வாங்குவா. பிள்ளை யோசிக்கும் காய்கறியா, ஓகே காய்கறி எனக்கு எங்கிட்ட ஊர் வச்சு காய்கறியாவோ வாங்குவா. புள்ள யோசிக்கும், ஒரு 10 வயசு வரைக்கும் தான் புள்ள யோசிக்கும். நான் புள்ள உம்மா மேலுக்கு தலையை மூட சொல்கிறா, உம்மா போய் காய்கறியில் சும்மா வாங்குறாவே ஆம்பளையோட கைச்சிட்டு. எத்தனை வயசு வரைக்கும் புள்ள சும்மா இருக்கும் தெரியுமா, ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கும். 14-15 வந்தோட ஏய் நான் மட்டும்தானா பொம்பளை, நீ பொம்பளை இல்லையான்னு கேட்குமா இல்லையா. அப்போ என்ன செய்யணும், நாம அந்த தாயும் தந்தையும் உள்ளுக்கு அந்த சரியாக நடந்தால் புள்ள என்ன செய்யும், கொஞ்ச நாளைக்கு விட்டாலும் ஃபாலோ பண்ண தொடங்கும், அந்த புள்ளைய பிடிக்கிற முறை. அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜி இருக்கிறது, ஆம் இருக்கிறது, உங்களுக்கும் கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பிள்ளையில பிடிக்கிற முறை. அடுத்தது பாருங்க, புகாரியில் ஒரு செய்தி வருது, சுபஹானல்லாஹ், எவ்வளோ சந்தோஷமான செய்தி பாருங்க. இந்த செய்தியை கேட்டோட எவ்வளோ ஆனந்தம் பாருங்க. நம்முடைய பள்ளிகளையும் இப்போ உள்ள அந்த சிறுவர்கள் பெண்களோட நாம் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளோடங்கிறத பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் திடீர் அறிவிப்பு செய்கிறாங்க மதீனாவில், இன்றைக்கு இஷா தொழுகை பிந்தி நடத்தப்படும்ன்னுட்டாங்க. அப்போ இஷாக்கு வளமைக்கு வார மாதிரி சஹாபாக்களும் பெண்களும் சிறுவர்களும் பள்ளிக்கு வந்துட்டாங்களாம். எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இரவின் அரைவாசி வரைக்கும் இன்றைக்கு என்ன செய்யும், இஷா தொழுகை பிந்தி தொழுகிறதான் சிறப்பு, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லாவிட்டால் அதனால தான் நான் பிந்தி தொழுகிறத முன்னுக்காக்கினேன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வரல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மதீனா பள்ளி வாசலில் வந்த சின்ன பிள்ளைகளும் பெண்களெல்லாம் தூங்கிட்டாங்கங்கிறாங்க. எப்படி அந்த பள்ளியில் சூழலை பார்த்தீங்களா, சுபஹானல்லாஹ். பெண்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டி பள்ளிக்கு வந்திருக்காங்கல்லோ, அந்த சூழலை பாருங்கள். அப்போ பெண்கள் பிள்ளைகளோட எப்படி அரவணைச்சு எடுத்திக்காங்க பார்த்தீங்களா, சுபஹானல்லாஹ். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமியை சொல்கிறாங்க, இந்த பூமியில் உங்களை தவிர இந்த இஷா தொழுகையை யாரும் தொழவில்லைங்கிறாங்க. மதீனாவில் அந்த முஸ்லீம்கள் இருக்கிற டைம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியில் இந்த சிறுவர்களும் பெண்களும் நீங்களும் தான் இஷா தொழுதிருவாங்க. அப்போ தாயும் தகப்பனும் எந்த அளவுக்கு புள்ளைய அணைச்சி எடுத்து நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமோ, அப்போ என்ன செய்யும், புள்ள நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ண நாம் பிஸ்மில்லான்னு சாப்பிடுவோம். நாம் பிஸ்மில்லான்னு அப்படி சாப்பிட்டோம்டா புள்ள எத்தனை நாளைக்கு இருக்கும். நாம் பாருங்க சுபஹானல்லாஹ், இந்த புள்ளை அணைக்கிற முறையை பாருங்கள். ஒரு பேரண்ட்ஸ் வாப்பா எப்படி அணைக்கணும் தெரியுமா, வாப்பா அணைக்கிற முறை. அடுத்தது உம்மா அணைக்கிற முறை நிறைய இருக்கி, டைம் 5 நிமிஷம் தான் தந்திருக்கிறேன். ஒரு வாப்பா எப்படி அணைக்கணும் தெரியுமா பிள்ளைய, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், புகாரிலே வருகிறது. சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் பேரிச்சம்பழம் வந்து ஜக்காத்தை கொண்டு மூடையாக போடுவாங்களாம். பேரிச்சம்பழங்கள் எங்கே வரும், மஸ்ஜித் நபவியில் கொண்டு வந்து போடுவார்கள். அப்போ ஜக்காத் எப்படி இருந்தீங்க பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் காலத்தில். ரசூலுல்லாஹோட வீடு பக்கத்தில் தானே. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில வேலையில் ஒரு நாள் இந்த ஈச்சம்பழத்தை தூக்கி வாய்க்கில் வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளைகள் தானே, அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்கள்.
ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஹராம் என்று அப்படி வச்ச ஈச்சம்பழத்தை பறிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ பாப்பா என்ன செய்யணும் தெரியுமா? புள்ளதானே, நாம என்ன யோசிக்கிற புள்ளதானேன்னு உற்றப்படா, விளங்கிட்டா? பாப்பாங்கிறால் புள்ளதானேன்னு உற்றப்படா. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த புள்ளைக்கு சொல்ற யா புனைய, இந்த குர்ஆன்ல வசனம், என் அன்பு மகனே, யா குலாம் ஹதீஸில் வருது, பையனே சிறுவனே என்று கூப்பிட்டு நாம சின்ன புள்ளதானேன்னு விட்டுருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? லுக்மானுல் ஹக்கீம் வாப்பா சொல்றது, வாப்பா சொல்றார் பிள்ளைய கூப்பிட்டு, வாங்கம்மா அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடப்படாமா. எப்படி சொல்றார்? நாம என்ன நினைப்போம்? சின்ன பிள்ளைக்கு இணை வைக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் பண்ணி வைப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன ஆர்டர் போறான்? லுக்மான் என்பவர் ஒரு சிறந்த மனிதர்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. சிறந்த மனிதர் என்ன செய்கிறார்? பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றார். இப்போ வாப்பா எப்படி பிள்ளைகளை பிடிக்கணுமெண்டா, பிள்ளைகள் செய்கிறத அவடத்தை தடுத்து வாப்பா அரவணைச்சு பிடிச்சி பிள்ளை வாப்பாவும் சரியா இருக்கணும் வீட்டில். சரியா? வாப்பா சுபகோளையும் பள்ளிக்கு போகணும், வாப்பா நோன்பு பிடிக்கணும். நிறைய வாப்பா மாதிரி நோன்பு பிடிக்கிறல வீட்டில் பிள்ளை நோன்பு பிடிச்சிக்கும் தெரியுமா? அப்படி இருக்கு. அப்போ எத்தனை வயசு வரைக்கும் அவன் கட்டுப்படுவா? நாம ஃபோனை 24 ஹவர் பார்த்துக்கிட்டு நீ ஃபோனை தொட ஆடா எப்படி இருக்கும் வீட்டில்? அவனுக்கும் நாளைக்கு ஃபோன் கேட்பானா இல்லையா? இப்போ நாமளும் ஃபோனை என்ன செய்யணும்? கேம் விளையாடப்பட அப்பா அவனும் கேம் விளையாடத்தை விடுவான். எனவே அன்பாந்தவர்களே, வாப்பா வீட்டில் தீனுடைய சூழலை வாப்பா உருவாக்கி முதலாவது பிள்ளைக்கு எங்கே விட்டாலும் ஒன்றும் இல்லை உலகத்தில், தெரியுமா? உலகத்தில் நாம் ரோட்டில் போனால் விச்சாரம் நடக்கும், வட்டி நடக்கும், அது நடக்கும், அநியாயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நாம் தவிந்து வாழணும். தவிந்து வாழ்கிறோன்னா என்ன செய்யணும்? வீட்டில் அந்த இஸ்லாமிய கல்ச்சரை உருவாக்கணும் சகோதரர்களே. எனவே இப்படித்தான் தாயும் தந்தையும் வீட்டில் அந்த இஸ்லாமிய சூழலை உருவாக்க அந்த பள்ளி வீட்டுக்கு வெளியே உள்ள எந்த சூழலையும் புள்ள என்ன செய்யும்? அதை தவிந்து கொண்டு. இல்லாட்டி சிலது அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல தெரியுமா? சிலது நிர்பந்தம் வந்தால், நிர்பந்தம் சில ஸ்கூலுக்கு போனால் பாட்டு வருந்தான், அப்போ அதை நாம் என்ன செய்யும்? கணக்கெடுக்காமல் அந்த நிர்பந்தத்தை என்ன செஞ்சுட்ருவோம். அல்லாஹ் நம்மளுக்கு அறிய மாட்டான், அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். உரமான மார்க்கத்தை விட்டு வெளியே போகிற நிர்பந்தத்துக்கு பெய்திடப்படா. நம்மட நாட்டில் போனால் சில பிள்ளைகள் பௌத்த இதில் படிக்குங்கள், அந்த காலையில் போனோட என்ன செய்வாங்க? அந்த அவங்களோட புட்டிஸ்ட் அந்த இதுக்கு முன்னுக்கு கும்பிட செல்வாங்க, அதுக்கெல்லாம் விட்டுறப்படா. அப்படி உலகத்தில் அல்லாஹ் அந்த இணை வைப்போடு வாழ்ந்துடப்படா. சில விஷயங்கள் இணை வைப்பும் இல்லை, பாவமாக இருக்கும். அந்த பாவத்தை மார்க்கத்தை விளங்கின புள்ள அது ஒரு சேலஞ்சாக எடுத்து தவிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் தானே, அவன் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் இருப்பான். எனவே வீட்டில் வாப்பாவும் உம்மாவும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக புள்ள அந்த இதோட வெற்றி பெறும். குர்ஆன் சில தான் சொல்லிப்படுது. என்ன ஜஸாக்கல்லாஹ் இஸ்லாம் ஜஸாக்கல்லாஹு கைரன். என்றாலும் அவர் கேட்ட அந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் வரலன்னு நினைக்கிறேன். போதாது என்னென்னா கடைசியாக சொல்லிட்டார். அவர் கேட்ட அந்த கேள்விக்கான நேரடியான விஷயம் என்னென்னா, வெளியில் பிள்ளைகள் பல கலாச்சாரத்தை கொண்டுக்கிட்டு உள்ளே வருத, இதை எப்படி தடுக்கிறன்றது தான் அவர் கேள்வி. ஸோ அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் பதிலாக இருந்தாலும் உங்கள் வீட்டு சூழலை இஸ்லாமிய சூழலாக மாற்றும். இதுதான் முதல் பதில். வெளியில் 1000 பிரச்சனையோட பிள்ளைகள் வரும். இப்போ நாமளே வெளியில் போய் எவ்வளோ உள ரீதியான பிரச்சனையோட வரமா இல்லையா? பெரிய சின்ன பிள்ளைகள் விடுங்களேன், நாம் எவ்வளோ சூழலை பார்க்குறோம், நம்ம தங்குற இடங்களில் பார்க்குறோம், நம்ம பழகிற நபர்களை பார்க்குறோம். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு விளங்கும், அந்த விஷயத்தை நம்ம சரியாக கையாளுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காது. ஏன்னா குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, அது இயற்கை மார்க்கத்தில் பிறக்குது. அது இருக்கிற சூழலை நம்பும். சாதாரணமாக எங்களோட அர்ஷத் பிரதர் ஜெயித் இருக்கிறார், சின்ன பிள்ளை அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அவருக்கு தெரியுமா நல்லது கெட்டது, அந்த எந்த சூழலில் என்னதை பழகுதோ அதுதான் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை. அப்போ நாங்கள் அந்த வயசில் விரும்பாமலோ நம்மளோட அன்கண்ட்ரோலில் அந்த பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் வருவோம். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற பிள்ளை வருது, மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத பிள்ளை வருது, குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளை வருது. இப்போ என்ன செய்யுது? பாட்டு தான் அது 24 hours அதுக்கு கேட்டு பழக்கம், குர்ஆன் கேட்கல. அப்போ அந்த பிள்ளை பாட்டு தான் படிக்கும். அப்போ நம்ம பிள்ளைகளும் அதோடு சேர்ந்து உறவாடும் போது அதை உள்வாங்குது. பிள்ளைய குத்த சொல்லலுமா? நாம் என்ன செய்யலாம்டா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க. ஸ்கூலுக்கு போனீங்களா,
என்ன படிச்சீங்க, என்னென்ன நடந்தது, யாரோட உறவாடுறீங்க, இந்த மாதிரி உதாரணமாக சில பிள்ளைகள் நல்லா பாதுகாக்கணும். சில ஸ்கூல்களில் நீங்கள் எங்கெல்லாம் போக தேவையில்லை, சில மதரசாக்களில் எல்லாம் கூட மிஸ்யூஸ் பண்ணப்படுற சந்தர்ப்பங்களுக்கு அதை விசாரிங்க. ஒரு சாதாரண பிள்ளைகள் அவங்கள யார் தொடுறாங்க, எப்படி தொடுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, இதை நீங்கள் பிள்ளைகிட்ட விசாரிக்கணும். இதுகள் கூடாது விளங்க சொல்லுது. அந்த பிள்ளைகளுக்கு அதை கைட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் சில பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுவாங்க, ஆனால் முக்கியமான சில விஷயங்களை பேசுகிறதுக்கு வெக்கமா, என்ன வெக்கம்? அப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த பயிற்சி வரணும். வீட்டில் வந்தால் அந்த பிள்ளைக்கான உபதேசம். இன்றைக்கி பிள்ளைகள் உபதேசம் அட்வைஸ் பண்ணால் போர் அடிக்குதுன்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி கலாச்சாரம் இருக்குது. அப்போ நாங்கள் அதை பக்குவமான முறையில், நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், இவங்க எங்கிட்ட இந்த பண்பாடுகளை பழகினாங்கன்னு ஆச்சரியப்படுற நல்ல குணமுள்ள பிள்ளைகள். ஆனால் அவங்க படிக்கிற ஸ்கூலில் பார்த்தா அந்த அவங்க இடங்களை பார்த்தா மோசமாகவும் இருக்குது, கலாச்சார பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகள் கிரேட் ஆகிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட வீட்டு சூழல் நல்லா இருக்குது. அதுதான் காரணம். நீங்கள் நினைக்க வேணாம் பிள்ளைகள் போன உடனே எல்லாம் பழுதாகி போய் தான் வராங்க. வீட்டில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அட்வைஸ் டெய்லி பண்ணுற பேரண்ட்ஸ் யார்? அது செய்கிறோமா? அதை நம்ம செய்கிறோம் இல்லை. நம்மளோட வீட்டு சூழல் வந்தால் அங்கே அடிதடியாக தான் இருக்குது, கராத்து குங்குமமாக தான் இது, டிவியில் படத்தை பார்க்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது, பாட்டை கேட்குது. ஆனால் நம்ம எப்படி இஸ்லாமிய பிள்ளை அந்த பிள்ளையை உருவாக்குறது? இது முக்கியமான நம்ம வீட்டு சூழலை சொன்னார் கடைசியாக, அதை கவனிக்கணும். அந்த வகையில் நம்ம ஒரு பிரேக் ஒன்று கொடுப்போம் என்ன இல்லையா? ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துட்டு, ஆமாம் இல்லை பிள்ளைகளை மறிக்கும் பிரேக் ஒன்று கொடுப்போம். ஷேக் இங்கிலீஷ் நல்லா தெரியும் நம்மளை விட, ஏன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் சில விஷயங்கள் சொல்ல இது நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். இல்லையா? அதே தொடருவோம், சரிதானே? இன்னும் அதாவது சில முக்கியமான கேள்விகள் இருக்குது. சூழல் தாக்கங்கள் எப்படி இருக்கும்ன்றது சம்மந்தமாக நம்ம நிறைய பேசிக்கிறோம். ஷேக்கிட சில உபதேசங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை நம்ம தொடர வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் பிரேக்குக்கு பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த ஒரு இடைவெளியில் உங்களை சந்திக்கும் வரை